அக்டோபர் மாதம் 28ஆம் நாள். இன்று புனிதர்களும் திருத்தூதர்களுமான சீமோன், யூதா இவர்களது விழாவை திரு அவை கொண்டாடுகிறது. இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணியின் நீட்சியாக 12 தேர்ந்து கொண்டது. ஜெபிக்கிறார், ஆவியினால் உந்தப்படுகிறார், தந்தையினால் வழிநடத்தப்படுகிறார். தன்னை பின்பற்றுகிறவர்கள் மத்தியில 12 தேர்ந்து கொள்ளுகிறார். இன்று நமக்கு 2 பாடங்களை இந்த விழா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசுவுக்கு மனித ஒத்துழைப்பு தேவையில்லை, அவருடைய ஆற்றல் அவருக்கு போதும். ஆனால் அவர் தன்னுடைய பணி இன்னும் நிறைவுறுவதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கடவுளது வல்லமை தனக்கு தேவை என்று ஜெபிப்பதும், மனிதர்களது தோழமை இன்னும் பிரியமிக்கதாக செயல்பட அவர்களது ஒத்துழைப்பும் தேவை என்று தேர்ந்தெடுத்தலும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்று நான் மட்டும்தான் நானே எல்லாவற்றையும் செய்துவிடுவேன் என்று சொல்லுகிற மனப்பாங்கிலிருந்து விலக இது ஒரு பாடமாக இருக்கிறது. அடுத்து, இந்த 12 தேர்ந்து கொள்ளுகிற போது அவர்களுக்குள் யூனியன் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்று சொல்லுகிற முரண்பாடுள்ள பண்பு நலன்களையும் குணாதிசயங்களும் கொண்ட 12 தேர்ந்தெடுக்கிற ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட பன்முகத்தன்மை இருந்தால் இன்னும் பணி சிறக்கும் என்றும், அவரவர்களை அவருடைய நிலையிலே தேர்ந்தெடுத்து தன்னுடைய பணிக்கு, இறையாட்சி பணிக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார். இன்று உங்களையும் என்னையும் அவர் பல நிலைகளிலே தேர்ந்தெடுத்திருக்கிறார். பன்முகத்தன்மையிலே பணிபுரிந்து இறையாட்சிக்கு புகழ் சேர்ப்போம், இறையாட்சிக்காக உழைப்போம். ஆமென்.